அன்பினர்களே, இலங்கையில் மிகப்பெரிய ஒரு சட்டவிரோத களம் உண்டு. அதாவது கண்ணை கட்டி களவடிக்கிற மாதிரி ஒரு களவு அடிச்சிருக்காங்க. எங்க இலங்கட திரைசேல ரசரிலே இது எப்படி இருக்குது? இலங்கட திரைசேரிக்குள்ள 80 கோடி ரூபாய் அடிச்சு கம்ப்யூட்டருக்குள்ள அடிச்சு அந்த காசை ஆஸ்திரேலியா அனுப்பியிருக்காங்க. அது ஹேக்கர் என்று சொல்றாங்க. இல்ல, இப்ப இதுல 5 உயர் அதிகாரிகளும் கீழ்மட்ட ஒரு மிடில் லெவல் கொண்ட 2 ஸ்டாஃப் ஆபீசருமாக 7 பேரை நிறுத்தி இருக்குது. அதாவது என்ன, சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்குது. சிஐடி இங்கோரி போகுதான். இது குறித்து உடனடியாக ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்குமாறு சுதந்திர சட்டத்தரணிகள், யாரு, ஃப்ரீ லாயர்ஸ் ஆர்கனைசேஷன், இது அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான ஒரு மொட்டாணி இல்லையா, அந்த அணிதான் இதை பத்த வச்சிருக்கு. இது எப்படி நடக்குது என்றால், இந்த வருடத்தின் ஜனவரி கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமும் இல்லை, ஒரு 3.5-4 மாதத்துக்குள்ள பார்த்தோம் என்றால் கட்டமாக 80 கோடி ரூபாய் அடிச்சு கம்ப்யூட்டர்கள் அடிச்சு அது மெல்ல ஆஸ்திரேலியாவுக்கு நகர்த்திருக்காங்க. இது ஒரு சட்டவிரோத டிரான்சாக்சன், பணப்பரிமாற்றம் என்று சொல்லலாம். இது எப்படி களவு? இப்படி எப்படி எத்தனைலாம் நடந்துக்குது. இப்ப இது இந்த ஜிவிபி ஆட்சிக்குள்ள இதுல என்ன சந்தேகம் என்றால், இப்ப எங்க சென்ட்ரல் பேங்க் சேர்மனா இருக்காரு இல்லையா, அவர் ஆஸ்திரேலியா வந்து இறக்குமதி செய்யப்பட்டால் தானே, நந்தலால் வீரசிங் அவர்கள். அப்ப அவர் ஆஸ்திரேலியா இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒருத்தர். இந்த ஹேக்கர் இல்லாட்டி சைபர் இன்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க இல்லையா, ஊடுருவி ஹேக்கர் சொல்றாங்க. அது ஹேக்கர் இல்ல, ஒரு உள்வீட்டு உதவி இல்லாம இந்த திருட்டு களவு செய்யல. இது ஒரு திருடு. இது ஹேக்கர் இவங்க சொல்றாங்க. எனக்கு இது நிறைய லண்டன்லயும் நடந்திருக்கு. இப்படி இது ஒரு மிக திட்டமிடப்பட்ட களவு. இது ஹேக்கர் மூலம் செய்யப்பட்ட களவு என்று இவங்க சொல்றாங்க. ஆனால் அது ஹேக்கர்ங்கிறதுக்கு அப்பால் இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த ஒரு, அதாவது இது எப்படி உங்களுக்கு வழக்கப்படுத்துற முதல்ல, இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு இது சட்ட பரிமாற்றம் இல்லீகல் செய்யப்பட்டீங்க என்றால், ஆஸ்திரேலியால இருந்து ஒரு கம்பெனியோ அக்கௌண்டோ ஏதோ ஒரு வகையில ஒரு அக்கௌண்ட் ஒன்று கொடுக்கப்பட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த 80 கோடி காசு, இலங்கை காசு ஊடுருவல் மூலம், அதாவது கம்ப்யூட்டருக்குள்ள அடிச்சு அனுப்பப்பட்டிருக்குது. அப்ப இதை யாரு பிடிச்சிருக்காங்க? ஆடிட் குரூப் தான் பிடிச்சிருக்குது. அப்ப ஜனவரியிலிருந்து நடைபெற்ற பணம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதத்துக்குள்ள நடைபெற்ற களவுங்கிறதால இவங்களை சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு சிஐடி எடுத்துட்டு கையில எப்படியும் அம்பிடுவாங்க. இன்னும் சிலர் அம்பிடுவாங்க. இது இன்றுதான், இன்று 22ஆம் தேதி மத்தியானம் பார்க்கலாம் இந்த களவு அம்பலமா இருக்குது. இது இன்னும் நம்ம செய்திக்குள்ள வருதோ தெரியல, 2-3 நாள் கடந்து வரலாம். இல்ல, மிகப்பெரிய ஒரு மெகா களவு, ஊழல் கிடையாது, கள்ள களவு, நாய்கள் அடிச்சிருக்காங்க. வாங்க அந்த செய்தியை கொஞ்சம் பார்த்துருவோமா. இலங்கை திரைசேரி ரஷரி கணனி அமைப்பில் ஏற்பட்ட ஊடுருவல் மூலம் சுமார் 80 கோடி ரூபாய் வெளிநாட்டு தரப்பு ஒன்றுக்கு சட்டவிரோதமாக மாற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. எப்படி சம்பவம்? இருதரப்பு கடன் ஒப்பந்தம் ஒன்றின் மூலம் வெளிநாட்டுக்கு செலுத்த வேண்டிய தவணை மற்றும் வட்டி பணம் திரைசேரியின் கணனி அமைப்பில் சைபர் இன்ஸ்டிடியூஷன் ஊடுருவி அங்கீகரிக்கப்படாத அல்லது ஒரு ஹேக்கரின் வங்கி தளத்திற்கு மாற்றப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக நிதி அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட தேசிய தணிக்கை ஆணையம், நேஷனல் ஆடிட் கமிஷன் அல்லது ஒரு சுவாதீன நாடாளுமன்ற குழுவின் மூலம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சுதந்திர சட்டத்தரணிகள் அமைப்பு, அதான் ஃப்ரீ லாயர்ஸ் அசோசியேஷன் சார்பில் ஒரு மகஜர் ஒன்று சபாநாயகர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில இந்த முறையீடு தொடர்பாக ஏற்கனவே திரைசேரியின் கம்ப்யூட்டர் பிரிவு தலைவர் உட்பட 5 உயர் அதிகாரிகளும் 2 பணிப்பாளர்கள் மற்றும் 2 பிரதி பணிப்பாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். அவங்க எவ்வளவு பொறுப்போ தெரியல, பேப்பருக்கு சைன் பண்ணி இருக்கலாம் இல்லையா. அப்ப அவங்கள போய் பார்க்கலாம். சிஐடி இன்கொயரி வரும் வரைக்கும் இது முற்று முழுதான ஒரு இன்கொயரி பட்டியல் சொல்ல முடியாது. இந்த பண பரிமாற்றம், மணி டிரான்சாக்சன் நடப்பதற்கு முன்னரே சம்பந்தப்பட்ட வங்கி கணக்கு குறித்து மத்திய வங்கி எச்சரித்து நந்தலால் ஸ்தாபித்தார். மத்திய வங்கி சென்ட்ரல் பேங்க் எச்சரித்திருந்தும் அந்த தரப்பிற்கு பணம் அனுப்பப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. அப்ப ஏற்கனவே சென்ட்ரல் பேங்க் ஒரு வார்னிங் கொடுத்தும் அதை மீறி ரெசரி எப்படி காசு பண்ணுகிறார்? பங்கு கள்ளனுங்கள் பங்கு போயிருக்கும். இந்த சம்பவம் 2026ஆம் ஆண்டு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கண்டறியப்பட்டு தற்போது
தீவிர விசாரணையில் உள்ளது. இது போன்ற பெரிய அளவிலான இணைய நிதி மோசடிகள் நாட்டின் நிதி பாதுகாப்பு குறித்து மிகப்பெரிய கவலைகளை உண்டு பண்ணியிருப்பதாக சொல்லப்படுகிறது. கண்டறியப்பட்ட விதம் எப்படி என்றால், வழக்கமான கணக்காய்வு மற்றும் மத்திய வங்கியின் நிதி கண்காணிப்பு எச்சரிக்கையின் போது வெளிநாட்டு தரப்பு கொண்டிற்கு அங்கீகரிக்கப்படாத வகையில் பெரும் தொகை மாற்றப்பட்டிருப்பது அதிகாரிகளால் மோடி குரூப்பால் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலை என்னவா? இந்த மோசடி தொடர்பாக விசாரணை நடத்த நிதி அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட நேஷனல் ஆடிட் கமிஷன் போன்ற ஒரு சுயாதீன குழுவை நியமிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பும் ஒரு கோரிக்கையை விடுத்து வராங்க அரசாங்கத்திடம். சம்பவத்தின் எதிரொலியாக 2026 ஏப்ரல் மாத நிலவரப்படி திரைசேரியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் பணிப்பாளர்கள் உட்பட 5 உயர் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு சிஐடியால் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இது இன்றிருந்து 22ஆம் தேதியிலிருந்து. இதேவேளை சபாநாயகரிடம், அதாவது நாடாளுமன்ற சபாநாயகரிடம் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குது. எப்படிப்பட்ட கோரிக்கை? அதாவது இந்த கோரிக்கைக்கு உரிய ஆட்கள் ஆறுன்னு சொல்லப்பட்டால் சபாநாயகர் அவர்களுக்கு களஞ்சியத்தில் திராட்சை களஞ்சியத்தில் உள்ள $2.5 மில்லியன் கணனி ஊடுருவல்காரர் ஒருவருக்கு கைகளுக்கு சென்றதா என்பது குறித்து நாடாளுமன்றத்தின் மூலம் விசாரணை நடத்துவதற்கான கோரிக்கை என்று வருகின்றது. இலங்கை அரசாங்கம் 2025 செப்டம்பர் மாத இறுதிக்குள் நாட்டிற்கு $22.9 மில்லியன் கடனாக செலுத்த வேண்டியிருந்தது என்றும் அதற்கான கொடுப்பனவு கூட 2026 ஜனவரி 31 வரையும் அது அனுப்பப்படலை என்று சொல்லப்படுகின்றது. இதேவேளை சமீப காலம் வரை வெளிநாட்டு கடன்களை தவணைகள் மற்றும் வட்டி ஆகியவற்றை திருப்பி செலுத்தும் பணியை இலங்கை மத்திய வங்கி மேற்கொண்டு வந்தது. நிதி சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் இந்த பொறுப்பு வெளிநாட்டு வங்கி வளங்கள் திணைக்களத்துக்கு பொது கடன் மேலாண்மை அலுவலகத்துக்கு மாற்றப்பட்டது என்று, அதன்படி இந்த பணம் செலுத்துவது தொடர்பான ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு அந்த பணம் அந்த நிறுவனங்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. எல்லாம் பாருங்க, சென்ட்ரல் பேங்க் இல்லாம திரைசேருக்குள்ள மிகப்பெரிய கள்ளப்பயல்கள் எந்த ஒரு நாட்டில் நாம் இருக்கிறோம் பாருங்களேன். இலங்கை நாடாளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், செயலாளர்கள், நாடாளுமன்ற நிதிக்குழு, தேசிய தணிக்கை ஆணைக்குழு தலைமை தணிக்கையாளர், பாராளுமன்ற உறுப்பினர் ஹசடி சில்வா, பொது நிதிக்கான பாராளுமன்ற குழு தலைவர் உட்பட பலருக்கும் இந்த எழுத்து மூலமான கோரிக்கை மூலம் இந்த ஃப்ரீ லாயர்ஸ் அசோசியேஷன் கொடுத்திருக்கிறாங்க. இதை உடனடியாக இந்த இதுக்கு நடவடிக்கை எடுக்குமாறும் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இந்த சம்பவம் 4 மாதங்களுக்குள்ள இப்படி ஒரு கருவூலத்து என்னது திரைசேரிலிருந்து இப்படி ஒரு ஊழல் திருடு நடைபெற்றிருக்கா, ஏன் இதை பார்க்கலன்னு கேட்கிறாங்க. 3 மாதங்களுக்கு ஒரு முறைதான் ஓடிட் பாய்வாங்க. அதான் நாங்க செஞ்சிருக்கிறாங்க. சில வேளை ஜனவரி வந்திருப்பாங்க, இப்ப ஏப்ரல்ல போயிருப்பாங்க. இதுவரை வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளின்படி திரைசேரி கணனி அமைப்பு 80 கோடிக்கும் அதிகமான தொகை 3ஆம் தரப்பிற்கு மாற்றப்பட்டது குறித்து தேசிய தணிக்கை ஆணையமோ அல்லது நிதி அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட விசாரணை குழுவோ விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக கோப் குழுவின் விசாரணை, மத்திய வங்கியின் விசாரணை மற்றும் பொதுக்கடன் மேலாண்மை அலுவலகம் பாராளுமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கேட்கப்பட்டது. இதேவேளை NDB வங்கியில் இருந்து 13 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணம் நாட்டின் வணிக வங்கி அமைப்பில் இருந்து களவெடுத்திருக்காங்க. என்னடா நீங்க நாட்டுல அடிக்கிற பஞ்சத்து களவில்லாம கை வைப்பாங்க, என்ன செய்வாங்க? வணிக வங்கி அமைப்பு தாக்குதலுக்கு உள்ளாயிருந்த வேளையில் ஒரு 3ஆம் தரப்பினர் அரசாங்க கணக்கிலிருந்து 2.5 மில்லியன், அதுதான் $80 கோடி திருடிக்கொண்டு சொல்ல அது வந்துட்டானே. அதுக்கப்புறம் தான் NDB பேங்கிலே இந்த ஒரு கலை அடிச்சுக்கலாம். இது அன்றைக்கு வந்துச்சு. NDB மோசடியின் பரபரப்பு தணிவதற்குள் இலங்கை அரசாங்க கணக்கில் இருந்து 80 கோடி ரூபாவை ஒரு சைபர் ஹேக்கு திருடியதாகவும் பரபரப்பான செய்தி இலங்கையில் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. தற்போது அரசாங்கத்திற்கு சர்வதேச நாணய IMF-க்கும் இடையிலான ஒப்பந்தத்தின்படி 2028ஆம் ஆண்டு வரை எந்த வெளிநாட்டு கடன்களும் திருப்பி செலுத்தப்படாது. அந்த சூழ்நிலையில் செப்டம்பர் 2025 ஆஸ்திரேலியாவுக்கு 80 பில்லியன் $2.5 மில்லியன் சொல்லாங்க இல்லையா, பில்லியன் சொல்லாங்க, அதான் 80 கோடின்னு சொல்லாங்க.
செலுத்தியது தீவிர சம்பவமாகவும் பார்க்கிறாங்க. NDB பணம் அந்த வங்கியின் கவுண்டர் வழியாக வெளியேறவில்லை, மாறாக மற்ற வங்கிகள் வழியாக வெளியேறியது. அதாவது இந்த மோசடியில் பல வங்கிகள் ஈடுபட்டுள்ளது. எல்லாரும் திருடுபல ஆற நம்ப கிடக்கு பாருங்களேன். வங்கி அமைப்பில் KYC உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு கொள்கை உள்ளது. இந்த நாட்டில் ஒரு சாதாரண நபரின் கணக்கில் 2 மில்லியன் ரூபாய் வந்தாலும் அது யாரிடமிருந்து என்ன நோக்கத்துக்காக என்று விசாரிக்கப்படுது. சிஐடி விசாரிக்க தானே. சும்மா நமக்கு ஒரு 20 லட்சம் பணம் வரும்னா அதுக்கு வங்கியில இருந்து சிஐடி இருந்து 1000 விளக்கம் சொல்லணும். என்ன நாடோ தெரியலப்பா. வங்கி அமைப்பு மூலம் 13 மில்லியனுக்கு மதிப்பான ரூபாய் வெளியேறது என்றால் ஒரு நிதி பயங்கரவாத தாக்குதல் என்று சொல்றாங்க. எனவே மத்திய வங்கி ஆளுநர் வணிக வங்கிகளை நிதி புலனாய்வு பிரிவையும் கையாளுவதில் தோல்வி அடைந்துள்ளாராம். யாரு நம்ம சொன்னோமில்ல, நந்தலால் வீரசிங்க, யாரு மத்திய வங்கியின் கவர்னர், அவரை குற்றம் சாட்டுறாங்க. இந்த மோசடி ஒரு குழுவாக செயல்படும் பல சக்திகளால் செய்யப்பட்டது என்றும் தெளிவாக தெரிகிறதாம். மேற்கண்ட 2 மோசடிகளால் இலங்கைக்கு பல பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும், தேசிய வங்கி மோசடியானது வங்கி அமைப்பின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை கடுமையாக சேதப்படுத்தியுள்ளது என்றும், ஆஸ்திரேலியாவுக்கு செலுத்தப்பட்ட பணம் 3ஆம் தரப்பிற்கு சென்றதால் இலங்கை அரசாங்கத்தின் நம்பிக்கை சேதமடைந்துள்ளது என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அப்ப ஆக பாருங்க, மிகப்பெரிய ஒரு மெகா திருட்டு 80 கோடி பிரைசேல்ல இருந்து அடிச்சுக்காங்க பாருங்க. எப்படி மாத்தி பங்குடிப்பாங்க எல்லாம் பிடிபாடுறோம் சிஐடி கையாளும். பார்க்கலாம் இன்னும் ஒரு இலங்கை செய்திக்கு. நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.